வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணம்பட்டி சதீஷ். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் டார்ஜிலிங்க்கு பக்கத்தில் இருக்கேன் நான். டார்ஜிலிங் இன்னொரு இங்கேருந்து ஒரு 1 ஹவர்னு நினைக்கிறேன். அதாவது இது நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேயே வந்து 2 ட்ரெயின் தான் பழைய ட்ரெயின் இருக்குது. ஒன்று மேட்டுப்பாளையம் டு ஊட்டி, இன்னொன்று இங்கே இது பேர் என்ன, நியூ ஜல்பல்குரி, அங்கேருந்து டார்ஜிலிங் வரைக்கும் போகிற 2 அந்த ஸ்டேஷனில் தான் நான் இப்போ நிற்கிறேன். இதோ இதை பார்த்தோன்னே நான் படிச்சிருக்கேன் குன்னூரோட மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயினும் இந்த ட்ரெயினும் ஏறத்தாழ ஒரே வருஷத்தில் ஆங்கிலத்தார்களால் உருவாக்கப்பட்டது, பிரிட்டிஷ்காரங்களால் உருவாக்கப்பட்டதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் மாதிரி. இப்போ நான் கீழே நிற்கிறேன், மேட்டுப்பாளையத்தில் நிற்கிற மாதிரி இங்கே இருக்கிறேன். இதில் மேலே இது வந்து பழைய ஃபோட்டோஸ் அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. நான் ஊட்டி ட்ரெயின் மாதிரியே தான் இருக்குது, நான் பார்த்துருக்கேன் ஊட்டி ட்ரெயின். அதோட ஊட்டி ட்ரெயினோட ஆண்டுகள்லாம் எனக்கு சரியாக வேறு தெரியல. இது வந்து டார்ஜிலிங்கில் இருக்கிற ஃபோட்டோ. இது வந்து பழைய மாட்டு வண்டியெல்லாம் சைடில் போயிட்டுருக்கு பாருங்கள். அப்போ இன்னுமே நிலக்கரியில் தான் ஓடுது இது, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதோட ட்ராக் பாருங்கள், நீங்கள் அப்படியே நம்ம குன்னூர் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது ஃபீலிங்கு. இந்த சின்ன ட்ராக்கு, அங்கே ஒரு என்ஜின் நிற்குது, பட் ஆனால் அங்கே போகலாமா என்னன்னு தெரியல. சின்னதாக ஒரு என்ஜின்னு. மூன்றாம் பிறை படம் எடுத்தது வந்து நம்ம அந்த ஊரில் நம்ம குன்னூரில் எடுத்தாங்க. அவன் லாஸ்ட் கிளைமேக்ஸ், கமல்ஹாசனோட கிளைமேக்ஸு அந்த மாதிரி இந்த ஸ்டேஷனுக்கும் அதே அந்த ஊட்டி ட்ரெயினுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குதோ அதே மாதிரி சிறப்பாக என்ன கேட்டால் அதை விட முன்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து 1881ன்னு சொல்கிறாங்க. நன்றி நண்பர்களே, தேங்க்யூ. நான் உங்கள் சரவணம்பட்டி சதீஷ்.